கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுகா நல்லூர் ஊராட்சியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நல்லூர் கிராமத்தில் மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. வேப்பூர் வட்டாட்சியர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நல்லூர் பாலாஜி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக சென்றனர். இந்த ஊர்வலத்தில் நல்லூர் பாலாஜி பள்ளி நிர்வாகி அன்புகுமரன், வேப்பூர் குறுவட்ட ஆய்வாளர் ராஜவேல், வட்ட தலைமை சர்வேயர் ராஜசேகர், நல்லூர் கிராம நிர்வாக அலுவலர் ராகுல் பாலாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த காமனூர் தட்டு மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி அரவிந்தன். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த டிப்ளமோ நர்சிங் படிக்கும் காயத்ரி என்பவரை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக காயத்ரி இவரிடம் சரிவர பேசாமல் இருந்ததால் மனமுடைந்த அரவிந்தன் கடந்த 30ஆம் தேதி வீட்டிலிருந்த பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனை கண்ட அரவிந்தனின் உறவினர்கள் உடனடியாக அவரை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வந்த அரவிந்தன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் அரவிந்தனின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரமலான் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையான இன்று பாலஸ்தீன சுதந்திரத்திற்கு ஆதரவாக உலகமெங்கும் பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது. இந்நிலையில் தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் அல் அமீன் பள்ளி வளாகத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் பாலஸ்தீன ஆதரவு நாள் என கடைபிடிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பதாகைகளை ஏந்தி அவர்களுக்காக துவாவும் செய்தனர். மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக இன்றைய தினம் பலஸ்தீன அல்-குத்ஸ் தினம் என்று அறிவிக்கப்பட்டு அனைத்து ஊர்களிலுமே பலஸ்தீனுக்காக ஆதரவான பதாகை என்ற போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் அல்லமீன் பள்ளி முத்தவள்ளியுடைய அனுமதியோடு இன்று அல்லமீன் பள்ளியில் தொழுக வந்த அனைத்து ஜமாத்தார்களும், அனைத்து இஸ்லாமிய இயக்கத்தார்களும், அனைத்து தொழிலதிபர்களும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுடைய இந்த போராட்டத்தில் பள்ளியுடைய உள்கூடாரத்திலேயே நாங்கள் அமைந்து அந்த பதாகையை ஏந்தி பிறகு பலஸ்தீன மக்களுக்காக அல்லமீன் பள்ளியுடைய ஹஜரத் அவர்கள் ஒரு துவாவையும் கண்ணீர் மல்க கேட்டு இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதற்கு முழு ஒத்துழைப்பு தந்த அல்லமீன் பள்ளி முத்தவள்ளி சகோதரர் குலாப்ஜான் அன்சாரி காக்கா அவர்களுக்கு எங்கள் கட்சியின் சார்பாகவும் பலஸ்தீனிய மக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முட்டுக்காடு, முதலியார்குப்பம், எல்லையம்மன் கோவில், பனையூர் சின்னக்குப்பம், பனையூர் பெரியகுப்பம், கடப்பாக்கம் குப்பம், ஆலமரக்கோட்டை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மீனவ குப்பங்கள் பகுதிகளில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் ஜி. செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் விசிக சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு, பேரூர் செயலாளர் மோகன்தாஸ், பேரூராட்சி மன்ற தலைவர் சம்யுக்தா ஐயனார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மீனவ குப்பங்கள் பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்குப்பதிவு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி சாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து 7 குழுக்கள் அமைக்கப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் உள்ள முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கணக்கெடுக்கப்பட்டு இல்லம் தேடி சென்று தபால் வாக்குப்பதிவு செய்யப்பட்டு வருகின்றது. தென்காசி மாவட்ட வேளாண் விரிவாக்க மைய அலுவலகம் சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி உறுதிமொழி எடுக்கப்பட்டது. பின்னர் பேரணியாக சென்ற அவர்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் கனகம்மாள், வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள், விவசாயிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இந்தியா கூட்டணி கட்சியின் வேட்பாளர் சு. வெங்கடேசனை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இந்திய பொருளாதாரம் தற்போது அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருப்பதாகவும் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டுமென்றால் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சர்வதிகாரத்தை வீழ்த்த வேண்டும், ஜனநாயகம் வாழ வேண்டும் என்றால் உதயசூரியன் சின்னத்தில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். விலை மதிக்க முடியாத வாக்கு, இந்த தேசத்தை பாதுகாக்க போகின்ற வாக்கு,
இந்த நாட்டை அபகரித்தவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய வாக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய வாக்கு. இந்த வாக்குகளுக்கு விலையே கிடையாது, விலை மதிப்பற்ற வாக்கு. ஆகவே உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து இந்த தேசத்தை காப்பாற்றுமாறு உங்களிடம் நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். 10 ஆண்டுகளாக மோடி தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்? இந்தியாவிற்கு என்ன செய்தார்? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரா? ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பாகட்டும், ஒரு வாக்காளருக்கும் 15 லட்சம் போடுவேன் என்று சொன்னார், அதுவாகட்டும். பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன் என்று சொன்னார், அதுவாகட்டும். கேஸ் சிலிண்டர் விலை காங்கிரஸ் ஆட்சியில் 420 ரூபாய் விற்றது. அப்பொழுது பாதியாக 210 ரூபாய்க்கு கொடுப்பேன் என்றார். இப்போது 1000-ஐ தாண்டி கொண்டு இருக்கிறது. இந்திய பொருளாதாரத்தை அமெரிக்க பொருளாதாரத்துக்கு நிகராக நான் மாற்றி காட்டுவேன் என்று சொல்லுரைத்தார். ஆனால் இன்று அடிபாதாளத்துக்கு பொருளாதாரம் போயிருக்கிறது. ஏறக்குறைய 140 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த தேசத்தில், இந்தியாவில் 70 கோடி பேர் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். வெறும் 13 விழுக்காடு சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள். மீதமுள்ளவர்கள் எல்லாம் மோடியுடைய நண்பர்களும், மோடி யாரை ஆதரிக்கின்றாரோ அந்த தொழிலதிபர்களிடம் சிக்கிக் கொண்டிருக்கின்றன இந்த நாடு. இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள கருவேப்பிலங்குறிச்சி சாலையில் வனத்துறைக்கு சொந்தமான காப்பு காடு உள்ளது. இதனை ஒட்டியுள்ள மண் சாலை வழியாக ஆலிச்சக்குடி, இளமங்கலம், சாத்துக்குடல் ஆகிய கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் தங்களது விவசாய நிலங்களுக்கும் வீடுகளுக்கும் சென்று வந்தனர். இந்நிலையில் மழைக்காலங்களில் மண் சாலையை பயன்படுத்த மிகவும் சிரமப்படுவதால் ஊராட்சியின் சார்பில் மண் பாதையை சீரமைக்க கோரி அப்பகுதி விவசாயிகள் வனத்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தனர். ஆனால் வனத்துறையினர் திடீரென்று ஜேசிபி இயந்திரம் மூலம் மண் பாதையின் குறுக்கே குழி தோண்டி விவசாயிகள் அவ்வழியே செல்ல முடியாத நிலையை ஏற்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து அப்பகுதி விவசாயிகள் விருத்தாச்சலம் கோட்டாட்சியரிடம் மண்பாதையை சீரமைத்து தரக்கோரி மனு அளித்தனர். அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் மூலம் வனத்துறையிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மண்பாதை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என கூறியதைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டம் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவா தலைமையில் நடைபெற்றது. வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் பஜார் வீதி, தேரடி, காந்தி சாலை, பழைய பேருந்து நிலையம், ஆரணி சாலை வழியாக சென்று அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நிறைவடைந்தது. இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தில் வருவாய்த்துறை, நகராட்சி அலுவலர்கள் மற்றும் பல்வேறு பள்ளிகளின் மாணவர்கள் பங்கேற்றனர். டெல்லியில் விவசாயிகளின் போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த சுப்கரன் சிங் என்ற விவசாயி போலீசார் தாக்குதலில் உயிரிழந்தார். இதனையடுத்து இவரது அஸ்தியானது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விவசாயிகள் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அவரது அஸ்தியானது பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயி ரவீந்தர் சிங் சார்பில் திருப்பூர் குமரன் நினைவிடத்திற்கு எடுத்து வரப்பட்டது. இதையடுத்து விவசாயிகள், விவசாய சங்கத்தினர் உள்ளிட்டோர் சார்பில் குமரன் நினைவிடத்தில் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். வரும் மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் விழுப்புரம் தொகுதியிலும் பானை சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். இதனையொட்டி இருவரும் கடந்த ஒரு வாரமாக நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவர்களது பிரச்சாரத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் புதுச்சேரி மாநில செயலாளர் ஏகாம்பரம் ஏற்பாட்டின் பேரில் புதுச்சேரியில் பிரத்யேகமாக 7 அடி உயரம், 7 அடி அகலம் கொண்ட 6 பிரம்மாண்ட பானைகள் வடிவமைக்கப்பட்டது. பானை சின்னத்தை மக்கள் மத்தியில் எளிதாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட பானைகளை மினி லாரி மூலம் விடுதலை இயக்கத்தின் புதுச்சேரி மாநில செயலாளர் ஏகாம்பரம் சிதம்பரத்திற்கு அனுப்பி வைத்தார். ஒரு 12 மணி அளவில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பானை செய்த கலைஞரிடம் பேச வேண்டும் என்று கூறி அதுக்கப்புறம் இரவு 12 மணி அளவில் தொலைபேசி தொடர்பு கொண்டு பெரும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் எங்களோடு. அது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கின்றோம். ஏன்னா சிறிய சிறிய பானைகள் நிறைய செஞ்சுக்கிறோம் நாங்கள். இதுபோல் ஒரு 7 அடி உயர பானைன்றது ரொம்ப பிரம்மாண்டமானது எங்களுக்கு. அது செய்யும்போது தெரியல, செஞ்சுட்டு எல்லா வண்ணங்கள்லாம் பூசி பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப பெருமைப்பாக இருந்தது. இந்த வாய்ப்பு கொடுத்த அண்ணன் ஏகமரன் அண்ணன் அவர்களுக்கும், ஐயா பெருமதிப்புக்குரிய தொல் திருமாவளவன் ஐயா அவர்களுக்கும்,
பெருமதிப்புக்குரிய சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் கலைஞர்கள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் ஏகாம்பரம். நான் பழங்குடி விடுதலை இயக்கத்துடைய மாநில செயலாளராக இருக்கேன். விடுதலை சிறுத்தை கட்சியில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் விழுப்புரம் நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணா ரவிக்குமார் அவர்களுக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் பானை சின்னை ஒதுக்கியுள்ளது. இதை எப்படியாவது ஏழை எளிய மக்களிடமும் பாமர மக்களிடமும் உழைக்கும் மக்களிடமும் அதிவிரைவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுக்கு நான் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம யோசனை பண்ணும்போது அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பொதுச் செயலர் சிந்தனை செல்வன் அண்ணாவிட்ட கேட்டேன், அண்ணா இதுபோல் ஒரு பெரிய பானை செய்யலாமா, அப்படி பானை செஞ்சோம்னா மக்களிடலாம் கொண்டு போய் சேரும் அப்படின்னாரு. உடனே அண்ணன் வந்து தலைவர்கிட்ட திருமாவளவன்கிட்ட போய் கேட்டார், இது போல் பானை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே பத்மஸ்ரீ விருது பெற்ற புதுச்சேரியின் புகழாக இருக்கக்கூடிய ஐயா முனுசாமி அவர்களிடம் போய் சொன்ன உடனே, ஏன்பா இவ்வளோ பெரிய பானை இவ்வளோ வேகமாக எப்படி செய்ய முடியும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இரு நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன பிறகு மரியாதைக்குரிய தோழர் துரை அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விசாரித்து, சரிங்கண்ணா எப்படியாவது நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்து தான் இந்த யாருமே செய்யாத ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பானையை இரவு பகல் பாராமல் 3 நாட்களாக கண்விழித்து சிரமப்பட்டு தயார் செய்தார்கள். அந்த பானை நேற்று எழுச்சி தமிழர் அவர்கள் இரவு 12:30 மணி அளவில் பார்த்துவிட்டு உண்மையாலுமே மிகப்பெரிய சிறப்பாக இருக்கிறது, தேர்தல் யுக்தியிலே இது ஒரு புதுவிதமானது, இதுதான் புதுமையானது அப்படின்னு பாராட்டினார். இதை செஞ்ச கலைஞர்களை நாம் பாராட்டியே தீரணும், அப்படியே பானை மாதிரியே இருக்குது, மிக அற்புதமான வடிவம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கலைஞர்களையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்தினார், பாராட்டினார். இப்படி தான் தேர்தலில் புதுமையாக நாம் சிந்திக்க வேண்டும், பாமர மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய எண்ணம். பானை சின்னம் எளிய மக்களின் சின்னம், உழைக்கும் மக்களின் சின்னம், அது எப்பொழுதும் வெற்றியின் சின்னமாக இருக்கிறது, எந்த காலத்துக்கும் ஏற்ற பொருளாக இருக்கிறது என்பதனால் அனைவரும் பானை சின்னத்தை நேசிப்போம், பானை சின்னத்துக்கு வாக்களிப்போம். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி உள்ளது. இதில் 85 வயதுக்கு மேற்பட்டோர் 817 பேரும் மாற்றுத்திறனாளிகள் 406 பேரும் உள்ளனர். அவர்களுக்கான தபால் வாக்குப்பதிவானது இன்று காலை முதல் துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. 25 குழுக்கள் தொகுதிகள் முழுவதும் நேரில் சென்று முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடையே தபால் வாக்குகளை பெற்றனர். இதில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் வீடு வீடாக சென்று தபால் வாக்குகள் பெறப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சியில் திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா பேரூராட்சி செயலரும் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி மன்ற தலைவருமான யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருக்கழுக்குன்றம் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தமிழ்மணி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகாவிற்குட்பட்ட சின்னக்கம்பாளையம் 6வது வார்டில் செயல்படும் தனியார் தாய் கோழி பண்ணையால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். இந்த மனுவின் மீது கால்நடை பராமரிப்புத்துறை ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் கால்நடை பராமரிப்பு மண்டல இயக்குநர் மற்றும் பேரூராட்சி செயல் அலுவலர் ஆகியோர் கோழிப்பண்ணை செயல்படும் இடத்திலிருந்து 500 மீட்டருக்குள் குடியிருப்புகள் இல்லை என அறிக்கை தந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் தங்கள் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் குடியிருப்புகளே இல்லை என அறிக்கை தந்த அதிகாரிகளை கண்டிக்கும் வகையில் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை ஒப்படைப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம்ங்க, சின்னக்காம்பாளையம் பேரூராட்சி 6வது வார்டுங்க. நந்து ஃபீடிங் கோழி பண்ணை ஒன்று இருக்குதுங்க. சுகாதார சீர்கேடு சம்பந்தம் 2 வருஷமா நாங்கள் கலெக்டர் நடந்துட்டு இருக்கிறோம். கலெக்டர் எடுக்க மாட்டேங்கிறாரு. கோட்டாட்சியர் வட்டாட்சியர் என்ன சொல்றாருன்னா 57 வீடுக்கு அனுப்பி கொடுக்குறாரு. கோட்டாட்சியர் வீடு இருப்போம். இப்போ அதே வீட்டுல ஓட்டு நாங்க போற கட்டாயம் கட்டுறது ரேஷன் கார்டு எல்லாம் நாங்க வச்சுக்கிறோம். ஆனா வீடு எப்படி கொடுத்தாரு அவரு? கோட்டாட்சியர் வீடு இல்லைங்கிறாரு, கால்நடைத்துறை வீடு இல்லைங்கிறாரு, ஆனா பஞ்சாயத்து வீடு இல்லைங்கிறாங்க, ரசீது வாங்குறாங்க. எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு கலெக்டர் கொடுக்கும்போது அங்க வீடே இல்லை, குடியிருப்பே இல்லை, அது தோட்டச்சாலை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாங்க 100 வருஷமா குடியிருக்கோம், ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் அட்டை இருக்குது, ஓட்டு போற ஐடியா இருக்குது, எல்லாம் வச்சுக்கிறோம். இன்னைக்கு ஓட்டு போட்டு போட்டாங்க. அதனால எங்களுக்கு நீதி கிடைக்க வரைக்கும் நாங்க தேர்தல் புறக்கணி பண்றதா முடிவு பண்ணிட்டோம். இது சம்பந்தமா தொகுதி அமைச்சர்கிட்ட நாங்க போய் பல தடவை கேட்டோம். அமைச்சர் எனக்கு தெரியாதுங்கிறாங்க.
இதெல்லாம் மேலே போச்சு பிரச்சனை, நான் ஒன்றும் பண்ண முடியாது என்ன வந்துட்டுங்கிறாங்க கடைசியில். அப்போ எங்களுக்கு யார் சார் பார்க்குறாங்களையா? ஜனநாயக நாட்டில் நாங்கள் வாழ்றதுக்கு அருவியெல்லாம் போட்டு நாங்கள் அனாதே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் எங்களை பார்த்து என்ன ஏன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. இதனால ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு எல்லாம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அனாதே வாழ்ந்துக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இந்தியா கூட்டணியின் சார்பில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம்க்கு ஆதரவாக இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று அருப்புக்கோட்டை நகர் பகுதியில் இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் மேளதாளங்களுடன் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஒன்றிய அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. தேர்தல் பார்வையாளர் நிவாஸ் ரேகா மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பில் தேர்தல் மண்டல அலுவலர்கள், உதவி அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உதவி ஆணையர் கலா மற்றும் ஒட்டப்பிடாரம் வட்டாட்சியர் சுரேஷ், தனி வட்டாட்சியர் செல்வகுமார், தேர்தல் துணை வட்டாட்சியர் கருப்புசாமி மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து போலீசார் சார்பில் நகரப் பகுதிகளில் உரிய ஆவணங்களின்றி இயக்கப்பட்ட ஆட்டோக்கள் பறிமுதல் செய்து ஆம்பூர் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை திடீரென 2 ஆட்டோக்கள் தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனையடுத்து போலீசார் தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத்துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் பெரும்பாலான வாகனங்கள் தீ விபத்திலிருந்து மீட்கப்பட்டது. திருச்சி லால்குடி மணக்கால் பகுதியில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் KN அருண் நேருவுக்கு ஆதரவாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பொதுமக்கள் மத்தியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், சிறுபான்மையினர் மக்களுடன் அண்ணன் தம்பிகளாக பழகியிருக்கும் எங்களுக்குள் மத அரசியல் செய்து வழக்கு போடும் பாஜகவை அழிக்கும் வகையில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து அருண் நேருவை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். எனவே எல்லா திட்டங்களும் திருச்சியில் என்ன திட்டங்கள் இருக்கிறதோ அத்தனை திட்டங்களும் லால்குடிக்கு வர வேண்டும் என்று நாம் பாடுபட்டிருக்கிறோம். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்திலே கலைஞர் இருந்தபோது, தளபதி இப்போது இருக்கிற போது நடைபெறுகிற வளர்ச்சி பணிகளைப் போல அதிமுக ஆட்சி காலத்தில் எதுவும் இந்த லால்குடியை அவர்கள் கவனிப்பதில்லை. ஏதோ 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்களே தவிர ஒரு திட்டம் கூட அவர்களுடைய காலத்தில் கொண்டு வர இயலவில்லை. எனவே இந்த லால்குடி முன்னேற வேண்டும். இப்போது லால்குடியிலே உங்களுக்கு தெரியும், புதிய பாதை ஒன்று இங்கிருந்து சிதம்பரம் வரை போகிறது. அதுபோல நமது சென்னையினுடைய சாலையிலிருந்து நேரடியாக புதுக்கோட்டை இணைக்கின்ற வகையில் நமக்கு மணக்கால் வழியாக புதிய சாலை ஒன்று வர இருக்கிறது. அதுக்காக அளந்தெல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய என்ன, இந்த சாலை வந்ததனால் நமக்கு என்ன மரியாதை என்று கேட்டால், புதிய தொழிற்சாலைகள் வரும், வேலை வாய்ப்புகள் பெருகும், இருக்கிற இடம் விலை அதிகமாகும். இங்க இருக்கிற மணக்கால் லால்குடியை விட ஒரு பெரிய இடமாக உருவாக இருக்கு. லால்குடியில் எப்படி நகரமாக இருக்கிறதோ அப்படி மணக்காலும் முழுவதுமாக நகரமாக மாறுவதற்குரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். இன்றைக்கு ஒன்றிய அரசிலிருந்து எந்த விதமான நிதியும் நமது தமிழ்நாடு அரசுக்கு வழங்குவதில்லை. அதனால்தான் மத்தியிலே புதிய கூட்டணி அமைத்து இந்தியா கூட்டணியினுடைய வர வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் முடிவெடுத்து இன்றைக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இணையதளம் மூலம் வழக்குகள் பதிவேற்றம் செய்வதை கண்டித்து தூத்துக்குடியில் வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக வழக்கு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மக்களவை தொகுதியில் 85 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வாக்குப்பதிவு செய்து வருகின்றனர். இதற்கான பணியில் உதவி தேர்தல் அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடியே வாக்களிப்பதை மாவட்ட ஆட்சியருமான பிருந்தாதேவி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூர் சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 85 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தபால் வாக்கு செலுத்துவதை திருவாரூர் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் சங்கீதா தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர், சரக வருவாய் ஆய்வாளர், ஒரு காவலர் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்காளர்களிடம் வீடுகளுக்கு சென்று தபால் வாக்குகளை பெற்றனர்.